are you doing? Why are you still holding back? Have you forgotten what they said to us? What they did? They think you're a monster. Prove them right. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? நம்ம வந்து மைன்கிராஃப்ட் பெட்ராக் எடிஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ஒரு வீடு கட்ட போகிறேன். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடு எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னா, இடத்த மட்டும் எடுத்திருக்கேன். இந்த தேவையில்லாத இடத்தெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். இதான் நம்ம வீடோட அவுட்ஃபிட்டு. இப்படி தான் இருக்கும் நம்ம வீடு. பார்த்துக்கோங்க. கிட்டக்க போய் காட்டுறேன். இங்கே வந்து ஒவ்வொரு ஃப்ளோரும் 4 பிளாக்கு ஹைட்டு வந்து நான் 8 பிளாக்கு போட்டிருக்கேன். சாரி 9 பிளாக்கு. இதுதான் என்ட்ரன்ஸு. மொத்தம் 2 ரூமு. மேலே வந்து ஒரு ரூமு, அதுக்கு மேலே ஒரு ரூமு மொட்டை மாடி பணிக்கு. இது வந்து பால்கனி மாடிக்கு பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ரீஸ்பான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் வந்து உட்டை மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கொஞ்சம் சாண்ட் எடுத்துகிட்டு வந்து ஃபர்னன்ஸில் வச்சுருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை எடுத்து இந்த கிளாஸ்லாம் வைக்க போகிறேன். இருக்கிற இடத்துலலாம் வச்சக்கடுத்து கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து நான் வந்து இது படிக்கட்டு வைக்க ஆரம்பித்தேன். இதுக்கு மேலே ஒரு ரூம் கட்ட போகிறேன். அதனால தான் நான் இங்கே படிக்கட்டு வச்சுருக்கேன். உங்கள் இஷ்டம் இருந்தால் இதே நீங்கள் ரூம் ஆக்கிடுங்க. இல்லைன்னா மணிக்கு நீங்களும் படிக்கட்டு வைக்கணுன்னா வச்சுருங்க. இங்கே இருக்க இந்த சைடில் இருக்க பிளாக் மட்டும் உடச்சிக்கோங்க, கொஞ்சம் கேவலமாக இருக்கும். இதை நான் இன்னொன்று ஒரு ரூமை யூஸ் பண்ணிப்பேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பிளாக்காக போட்டு வைக்க போகிறேன். இங்கே இது வந்து மொட்டை மாடியில் இதை வந்து ஒரு ரூமாக யூஸ் பண்ண போகிறேன். இங்கே தான் நான் வந்து இந்த வேரபிள் ஐட்டம்ஸ், காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் இதில் தான் வைக்க போகிறேன். சாரி கைஸ், என்ன ஆச்சுன்னா, நான் வந்து போடுறதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வந்து ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ண முடியல. பாதியிலே நின்றுது. அது தெரியாமல் நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த ரெக்கார்டரும் தெரியல இங்கே ஸ்க்ரீனில். அந்த மணிக்கு தான் எனக்கும் இருக்கும். அதனால் வந்து ரெக்கார்டு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்னன்னு தெரியாது. சாரி கைஸ். அடுத்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு நாயை பிடிச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் மைனிங் போகலான் இருக்கேன். மைனிங் போயிட்டு வந்துட்டேன். அது வந்து என்னன்னா, உட் மைனிங் போயிருந்தேன். அது கொஞ்சம் விட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஷெவல் செய்ய போகிறேன். செஞ்சக்கு எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நான் வந்து தேவையில்ல நான் வந்து பிளாக்லாம் மைன் பண்ணி இங்கே நான் உட்டாக வைக்க போகிறேன். இது வந்து எப்படின்னா, பார்டர் மாடிக்கு இதுக்குள்ளே யாராலையும் வர முடியாது. என்னால் மட்டும்தான் வர முடியும். அடுத்து வந்து என்னோடய பெட்ஸ் மட்டும்தான் வர முடியும். அந்த மாடிக்கு நான் ஒரு பவுண்டரி மாடிக்கு ஒன்று போட போகிறேன். ஏன்னா ஜாம்பிஸ்லாம் நிறையா வருது. க்ரீப்பர்லாம் இப்போ தான் வீட்டுக்கு வந்து வெடிச்சிருச்சு. அதான் நான் இப்போ கட்டிகிட்டு இருந்தேன். அதை கட்டி முடிச்சக்கடுத்து கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா அந்த சில பேருக்கெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு 10 நிமிஷம் தான் ஃபோன் பார்க்க விடுறாங்களோ. அதனால் நான் வந்து சீக்கிரமாக வீடியோ முடிக்கணும்னு நான் வந்து இனிமேல் 10 நிமிஷம் வீடியோ இல்லைன்னா ரொம்ப எப்பயுமே 10 நிமிஷம் வீடியோ தான் போட போகிறேன். எப்போயாவதுன்னா ஒரு 20 நிமிஷம் வீடியோ போட போகிறேன். ஏன்னா அந்த நிறைய பேரால் பார்க்க முடியல என் வீடியோவை. 2 நாளாக ஆகுது. அதனால் வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே கூட ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பவுண்ட்ரி போடுறதுக்காக நான் வந்து இந்த செடியெல்லாம் சைடில் வைக்க போகிறேன். இந்த மணிக்கு தான் சுற்றி வைக்க போகிறேன். ஐயோ, தப்பாக வச்சுட்டேன்னு. இந்த மணிக்கு நான் வந்து நிறையா வைக்க போகிறேன். வச்சக்கடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், முடிச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் வச்சு முடிச்சிட்டோம். இதாங்க நம்ம வீடு. இதை உடச்சி விட்டுடலாம். இல்லை இப்படி தாங்க ஐஸ் நம்ம வீடு இருக்க போகுது. பாருங்கள், நான் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவேன். இப்போதைக்கு இப்படி இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வெளியில் வந்து ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த வேர்ல்டில் நீங்களும் விளாட்லாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லைன்னா கமெண்ட்லேயோ நான் வந்து டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் உள்ளே ஜாயின் ஆனாலே போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கார்ட் ஏற்றணும். டிஸ்கார்ட் ஏற்றுறதுக்கு அடுத்து தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ண முடியும். அடுத்து உங்களாலேயும் என்னால் விளாட முடியும். நீங்களும் இந்த சர்வரில் ஒரு பிளேயர் ஆகலாம். ஹிஸ்டாரிக்கலாகவும் ஜாயின் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு கொஞ்ச நாள் இல்லைன்னா நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது என்ன வீடியோனா, நான் வந்து எப்படி மைன்கிராஃப்ட் ஏற்றுறது, கம்ப்யூட்டருக்கும் சரி மொபைலுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் சேர்த்தே வீடியோ போடுறேன். விளையாட வரவங்க வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.